ஓம் சாய்ராம். என் அன்பு செல்வங்களே, பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள். நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்ததை அனுபவித்து தீர்த்த பின் அதை மறந்துவிட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நன்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கிறது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது. படபடப்பு, பதைபதைப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை போன்றவற்றை அது தூண்டிவிடுகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும். யதார்த்தத்தில் வாழ வேண்டும். மறதி கைகூடாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வரவேண்டியது தானாக வரும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம், நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மூன்றாவதாக, மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்போதும் கிடைக்காது, மனதில் தெளிவு பிறக்காது. எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனது போகட்டும் என நினைக்கத்தான் போகிறோம். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும். வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்து கொண்டே வருகிறோம். இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி. ஆதலால் என் பிள்ளையே, கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு. உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் இரண்டுமே கடவுள் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி. அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல, தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும். இதே போல பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு. கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை அளவீடாக வைத்து கொள்ள வேண்டும். நிந்தனை செய்யப்படும் போது யோசி, புகழப்படும் போது எச்சரிக்கையாக இரு. இதை செய்தால் வெற்றி பெறலாம். கடவுள் கொடுக்க நினைக்கிறார், கர்மா தடுத்து விடுகிறது. கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை 2: நாம ஜபம், அன்னதானம். இந்த 2ஐயும் செய், பலன் தானாக கிடைக்கும். பணம் இருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும். கை கால்கள் திடமாக இருந்தும் பணிவுடன் வாழ வேண்டும். இதுவே உனக்கு உயர்வை தரும். எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு தேவை. பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள். ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான் என்று அர்த்தம். தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தையும் அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள். இதை மனதில் வைத்து கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் மிக எளிதாக, மிக நீதியாக தோன்றும். என் பிள்ளையே, சில தருணங்களில் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணங்களும் அர்த்தங்களும்
உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, வலி. நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் வருவது போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த கால தீயில் போட்டு எரித்து எதிர்காலத்து காற்றை போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே, சாயப்பா செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடிப்பேன் என்பதை நம்பு. இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையே என் உயிர் மூச்சு. அதை நம்பு. நல்லதே நடக்கும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியலாம். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து நிச்சயம் கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவன். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்றம் செய்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் அவரும் கஷ்டப்படுவார் என்பதை புரிந்து கொள். நிச்சயம் அப்போது நீ அவர்கள் மீது கோபம் கொள்ள மாட்டாய். அவர்களுக்காக நீ பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு. எந்த நிலையிலும் நீ பாதிப்படைய மாட்டாய். ஏனெனில் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளித் தருவேன். என்னை கேவலமாக பேசிவிட்டார்கள், அவர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் பல தகவல்களை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகள், மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாக உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வே என் மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.